இன்னைக்கு விடல 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் 4th லெசன் முளைப்பாரி லெசன் உள்ள ஒர்க் புக் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டறிந்து எழுதுவேன். ஆன்சர் ரீட் பண்ணுறேன். சோளத்தட்டை, கம்மன் தட்டை, மாட்டெரு, ஆட்டெரு, தொண்டலிட்டு, பொங்கலிட்டு, கிழமையிலே, நாளிலே. அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு சொற்களை மாற்றி எழுத்து வழக்கில் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே போன? அதுக்கு ஆன்சர் வந்து நீ எங்கே சென்றாய். நான் கடைக்கு போனேன். அதுக்கு ஆன்சர் நான் கடைக்கு சென்றேன். தென் அதுக்கு அடுத்த உள்ள வாக்கியம், என்ன வாங்கியிருந்த? ஆன்சர் வந்து என்ன வாங்கி வந்தாய். விதை வாங்கி வந்தேன். அதுக்கு ஆன்சர் விதை வாங்கி வந்தேன். தென் அதுக்கப்புறம் என்ன விதைக்க போற? ஆன்சர் என்ன விதைக்க போகிறாய். மாட்டு தொழுவத்தின் அருகில். ஆன்சர் மாட்டு தொழுவத்தின் அருகில். உரத்துக்கு ஆட்டெருவு எடுத்துட்டியா? ஆன்சர் உரத்துக்கு ஆட்டெருவை எடுத்து விட்டாயா. அதுக்கப்புறம் எடுத்து வந்து விட்டேன், சரி வா விதைக்கலாம். அதுக்கு ஆன்சர் எடுத்து விட்டேன், சரி வா விதைக்கலாம். அதுக்கப்புறம் பத்தியில் உள்ள பேச்சு வழக்கினை எழுதி வழக்காக்கி எழுதுவேன். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். அதில் நான் ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன். என் பெயர் செல்வி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எங்கள் பாட்டி ஊர் திருவிழாவுக்கு சென்றேன். எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தார். பழத்தை தின்று கொண்டேன், திருவிழா பார்த்தேன். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுக்கப்புறம் பத்தியை பார்த்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். கலாவின் ஊரில் எதற்காக திருவிழா எடுப்பார்கள்? மழை பெறுவதற்கு. கலா எடுத்து வந்த பயிறு எது? தட்டை பயிறு. மாடுகள் இருக்கும் இடம் எது? தொழுவம். மலை திருவிழாக்காக மக்கள் எதை வளர்த்தன? முளைப்பாரி. மண் தொட்டி இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. பூச்செடிகளை மண் தொட்டியில் நட்டு வளர்த்தேன். அதுக்கப்புறம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம். வந்து என முடியும் பாடல் வரிகளை எடுத்தெழுதுக. மாட்டெருளு அள்ளி வந்து, ஆட்டெருவி அள்ளி வந்து. பெண்கள் என பொருள் தரும் சொல்லை கொண்ட பாடல் வரியை எழுதுக. டைலரே ஒரு குளவை, தன்னா டைலர், பெண்கள். ஒன்று என்ற எண்ணை கொண்டுள்ள பாடல் வரிகளை எழுதுக. ஒன்னாந்தான் நனையிலே மேல போட்ட ஒன்னா 4. ஆடு மாடு ஆகியவற்றை குறிக்கும் பாடல் வரிகளை எழுதுக. ஆட்டுத்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, மாட்டுத்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து. 4 படிப்போம், எழுதுவோம். அதில் குதித்து குதித்து குதிரை வந்தது. ஆன்சர் வந்து குதிரை. ஒரே பொருள் தரும் வேறு சொல் கொண்டு எழுதுவேன். உலகம் உருண்டையானது. வேறு சொல் என்னது? உலகத்துக்கு இன்னொரு சொல் வந்து பூமி. ஸோ பூமி உருண்டையானது. இன்னொரு சொல் வந்து தரணி. தரணி உருண்டையானது. அதுக்கப்புறம் பூமிக்கு வேறு சொற்கள் வந்து இல்லை, பூமிக்கு வெளிச்சம் தருவது சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பொருள் என்னது? கதிரவன். ஸோ பூமிக்கு வெளிச்சம் தருவது கதிரவன், பூமிக்கு வெளிச்சம் தருவது ஆதவன். அதுக்கப்புறம் பாடம் படிக்க உதவுவது புத்தகம். புத்தகத்துக்கு இன்னொரு சொல் வந்து நூல். பாடம் படிக்க உதவுவது நூல், பாடம் படிக்க உதவுவது பணுவல், ஏடு. அதுக்கு அடுத்த வார்த்தை கடல்.
கடலுக்கு இன்னொரு வந்து பொருள் வந்து ஆழி, பறவை. ஸோ ஆழி அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு, பறவை அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. தென் ஒரே பொருள் தரும் வேறு வேறு சொற்களால் பத்தியை நிரப்புவேன். ஃபர்ஸ்ட் மீனாவுக்கு தன் பாட்டியுடன் கதை கேட்பது மிகவும் பிடிக்கும். அன்று பள்ளியில் நடந்த போட்டியில் வெற்றி பெறாத வருத்தத்துடன் இருந்தால் அவளை புரிந்து கொண்டார் பாட்டி. வானில் அம்புலியை காட்டி, இன்று பார் முழு நிலா காட்சியளிக்கிறது அல்லவா என்றார் பாட்டி. ஆனால் இந்த திங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்ந்த பிறகு அமாவாசையாக மாறும் என்றார். ஆனாலும் இந்த சந்திரன் மீண்டும் வளர்ந்த பிறகு ஒரு நாளில் முழுமையாக ஒளி கொடுக்கும் என்றால் நம் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த மதியை போக்கி மீண்டும் மீண்டும் நாம் வளர்ச்சி அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஸோ ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லை கண்டறிவேன், வண்ணமிட்டு தொடர் எழுதுவேன். இதில் நிறைய சொற்கள் இருக்கு, அதை கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இதை பார்த்து நீங்களும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் சொல்லுன்னா கதிரவன், திங்கள், பருதி, ஏடு, களிப்பு, அம்மா, ஆனந்தம், மதி, நூல், அன்னை. அதுக்கப்புறம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு 2 அர்த்தம் இருக்கு. அந்த 2 அர்த்தத்துக்கு ஒரு வாக்கியம் வந்து எழுதணும். மகிழ்ச்சிக்கு ஆனந்தம், நான் படிப்பதில் ஆனந்தம் கொண்டேன். களிப்பு, உள்ள களிப்பு குழந்தையரிடம் இருக்கும்போது ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் சூரியன், பருதி, பருதி முன் பனி காணாமல் போனது. அதுக்கப்புறம் கதிரவன், கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. சந்திரன், சந்திரனுக்கு 2 ஆன்சர் இருக்கு. திங்கள், மதி. திங்கள் முழுமையாக ஒளி வீசியது, மதியை போன்று ஒளி வீசும் முகம். தென் புத்தகம், புத்தகத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஏடு, நூல். புலவர்கள் ஏடுகளில் எழுதினார். நூல் வந்து நூல் பல கற்க வேண்டும். அதுக்கப்புறம் தாய், தாய்க்கு 2 அர்த்தம். அம்மா, அன்னை. நம் கண் முன்னே இருக்கும் தெய்வம் அம்மா, நம்மை அரவணைப்பவர் அன்னை. படிப்பேன், மின்னுவேன். அதில் அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அதில் உயிர் உள்ளவை என்னலான்னா செடி, சேவல், கொளுத்தி, செங்குளவி, தேன் சிட்டு, தேக்கு, தேல், தேனி, வேடன், கட்டெரும்பு, வேப்பமரம். அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் என்னலான்னா வெங்காயம், வெள்ளரிக்காய், நெல், பேர்ச்சப்பழம், பெருங்காயம், தேங்காய், சேப்பங்கிழங்கு, கேழ்வரகு, நெல்லிக்காய், பேரிக்காய், கொளுத்தி. செல்வி தன் வீட்டில் தோட்டம் அமைத்திருக்கிறாள். நீங்களும் தோட்டம் அமைக்க விரும்பினால் அதில் என்னென்ன வளர்ப்பீர்கள், ஏன்? ஆன்சர், நான் தோட்டம் அமைப்பேன். அதில் பூச்செடிகளும் காய்கறிகளும் நட்டு வளர்ப்பேன். ஏனெனில் பூச்செடிகள் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும், மன மகிழ்ச்சியை தரும். காய்கறிகள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதனால் இயற்கை முறையில் காய்கறியை விளைவிப்பேன், சமையலுக்கு பயன்படுத்துவேன். The next one, செல்வி தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள தாவரங்களின் இலைகளை வரைந்து பேர் எழுதுவாள். நீங்களும் செய்யலாமா? அதில் ஃபர்ஸ்ட் 2 இலை கொடுத்துருக்கு. அது என்னெல்லாம் இலைன்னா செம்பருத்தி இலை, வாழை இலை. அடுத்து 3 இலை நம்ம வரைஞ்சி அதுக்கான ஆன்சர் எழுதணும். நான் என்னெல்லாம் வரைஞ்சிருக்கேன்னா அரச இலை, வேப்ப இலை, தென்னை ஓலை. அதுக்கப்புறம் பூங்குஞ்சனின் வீட்டில் செடி வளர்ப்பதற்கு இடமே இல்லை. பூங்குஞ்சன்
தோட்டம் அமைக்க சில வழிமுறைகளை கூறுங்களாம். ஆன்சர் பூகுஞ்சன் மாடி தோட்டம் அமைக்கலாம். மண் தொட்டியில் செடிகள் நட்டு வளர்க்கலாம். நெகிழி புட்டிகள், உடைந்த பானைகள் போன்றவற்றிலும் செடிகள் நட்டு வளர்க்கலாம். தென் லாஸ்ட் ஒன், இந்த லெசன்ல லாஸ்ட் கொஸ்டின். தோட்டத்தின் நண்பர்களாக மண்புழு, வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம் எழுதுகள். ஆன்சர், அதாவது ஒரு கடிதம் எழுதணும். அந்த கடிதம் என்னன்னா, அன்புக்குரிய மண்புழு மற்றும் வண்ணத்து பூச்சிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களால் எங்கள் தோட்டம் செழிப்படைந்துள்ளது. உங்களுக்காகவே நான் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்துகிறேன். நன்றி. இந்த லெசனோட ஆன்சர்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.